நினைக்காம எனக்கா கை தட்டுறாங்க பாத்தீங்களா? அதனால முருகனை சீக்கிரமாக இல்லையே வேற என்ன சொன்னா அப்படியா? சரி சரி, நல்லபடியா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும். காதலிச்சு அப்படியே விட்டுட்டு நான் தான் தலைமை எப்படின்னு பத்தியா காதலிக்கிறாரோ என்னவே தலைமை அழிக்கிறா. அதனால சீக்கிரமாக சென்று முருகனோடு சேர்ந்துவான். என்ன குடும்பம் கொஞ்சம் பெரிய குடும்பம் தம்பி. ஆமா ஆமா, மாமனார் மாமியார் மச்சான் கொழுந்தனார் 30 தேவர்கள் எல்லா பேரும் என் சொந்தக்காரங்க தான். நான் மட்டும் அவரை கட்டிக்கிட்டேன்னு வைங்க, நம்ம வீட்டுல ஒரு விசேஷம்னாலும் சரி, ஒரு பத்திரிக்கை வச்சீங்கன்னா எல்லா ஊரே வந்து அவ்வளோ பெரிய குடும்பம். என்ன என் மாமியார்னா கொஞ்சம் கோவக்காரம் ரொம்ப. ஏன் அப்படி சொல்றீங்க? மாமியார்னாலே பிரச்சனை தானே. இவ்வளவு பொம்பளை ரொம்ப நல்லாச்சு, இவ்வளவு பொம்பளையா இருக்காங்கல்ல பெண்கள்லாம், எங்க கேட்டு பாருங்க. நான் என் மாமியாரோட அப்படி இப்படி இருக்கேங்க, அவ்வளவு பாசமா நாங்க தாய் பிள்ளையா இருக்கணும். யாராவது சொல்லுங்க, யாராவது சொல்லுங்களேன். இல்ல வேற வழி இல்லாம மாமியா இருக்காங்களேன்னு சொன்னாதான் உண்டு. ஆமா, அப்புறம் வீட்டுல போய் இருக்கிறதா இல்லையா? உங்களுக்கு தெரியுமா, நிறைய ஆண்கள் இன்னைக்கு வெளிநாட்டுல இருக்காங்களே, என்ன காரணம்? வீட்டுல 2 பேரையும் வச்சுட்டு சமாளிக்க முடியும். 2 பேரும் இங்க இருக்க, நான் நிம்மதி அங்க இருக்கேன்னு இருக்காங்க. முதல்ல எல்லாம் ஜாதகம் பார்க்கணும், ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு மகளாம். இப்ப எல்லாம் மாமியாவுக்கும் மருமகளுக்கும் பார்த்து 2 பேரையும் ஒரு வீட்டுல வைப்போமா, இல்ல உன்னை வடக்காலையும் உன்னை தெக்காலையும் திருப்பி வச்சு விட்டுருவோமான்ற மாதிரி யோசிக்கிற அளவு அப்படிங்கிறீங்க. மாமியார்னா என்ன? அவங்களும் பெண்ணு தானே, அவங்களும் தாய் தானே. ஆமா, மகளாக பிறந்து ஒரு தங்கையாகவோ அக்காவாகவோ வளர்ந்து அதன் பிறகு மனைவியாக மாறி அதன் பிறகு தாய்மையாகி அப்பதான் மாமியாவே மாறணும். இப்ப இத்தனையும் கடந்துதானே மாமியா வந்தாங்க. எல்லா மாமியாரும் நல்லவங்க தான். எப்ப நல்லவங்க? அம்மாவா இருக்கிறத வரைக்கும் நல்லவங்க தான். இந்த மாமியார்ன்ற பதவி வந்துருச்சு வைங்களேன், இது எங்க இருந்துதான் வருமோ அப்படி. ஆமா, ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கங்க. ஒரு இடத்துல ஒரு ஊர்ல ஒரு அம்மா ஒண்ணு, மரகதம்னு அந்த அம்மாவுக்கு பேரு. ஆமா, அவங்க என்ன ஆமான்றீங்க ரொம்ப தெரிஞ்ச மாதிரி. அந்த அம்மாவுக்கு 2 பிள்ளைங்க, மகன் 1 மக 1. இந்த மகனுக்கு மகளுக்கு கட்டி கொடுத்துட்டா. மகளை கட்டி கொடுத்து ஒரு வாரம் இருக்கும். இந்த மகளை கட்டி கொடுத்தோன்னு பாருங்க, இந்த அக்கம் பக்கத்துல 4 கிளவி இருக்கும். ஒண்ணுமே இல்லாத பிரச்சனையா இருந்தாலும் பேசியே பெருசாக்குறது அதோட வேலை. ஆமா தானே? அப்ப சரி, அந்த 4 கிளவி வீட்டு பக்கமா வந்துருச்சு. வந்துட்டு கேட்க ஆரம்பிச்சிருச்சு, ஏண்டி மரகதம், ஓ மகளை கட்டி கொடுத்தியே, கட்டி கொடுத்த இடத்துல சௌக்கியமா இருக்காடா அப்படின்னு அந்த அம்மா ஆரம்பிச்சிடும். என் மகளை கட்டி கொடுத்து 1 வாரம் தாண்டி ஆகுது, என்ன சமத்த குடும்பம் நடத்துறா தெரியுமா? என் மக என்ன சொன்னாலும் என் மருமையை கேட்கிறாராம், என் மக பேச்சனா அந்த குடும்பமே கேக்குதாமா. அந்த வீட்டோட குடும்ப கொத்து சாவிய முன்னு இடுப்புல இருக்கு, நான் பாத்துக்க எப்படி குடும்பம் நடத்தினான்னு அந்த அம்மா சொல்லுவாங்க. எப்ப மகளை கட்டி கொடுத்த, இப்ப மய இருக்காரா, மகனுக்கு பொண்ணு கட்டி கொண்டு வந்து ஒரு 3 நாளுதே இருக்கும். இந்த கிளவியெல்லாம் கிளம்பி வீட்டு பக்கமா போயிடும். ஏண்டி மரகதம், 3 நாளா முகமே சரியில்லையே, வந்த மருமக எப்படி பாத்துக்கிறாளா அந்த அம்மா ஆரம்பிச்சிடும். ஆனா ஏண்டி நீ வேற, கட்டி கொண்டு வந்து 3 நாள் ஆகல, நல்லா தான் சொன்னாரு நாராயணன் செட்டியாருன்னு, நல்லா தான் சொன்னாரு நாராயணன் செட்டியாரு, உள்ளாத பொண்ணாக பொறுக்கி வந்து வச்சாரு, வல்லூரை கொண்டு வந்து வாசலில் விட்டாரு, கல்லா பிறந்ததையும் கரும்பாம்பு குட்டியையும் செல்லாவிடத்தையும் தான் செல்ல வச்சு போனாரு, ஊரெல்லாம் கொண்டிருக்க உட்கார வச்சிருந்தா தேரெல்லாம் ஓடி வந்து திருவிழா கோலமிடும், 8 கண்ணு விட்டதிக்க எந்த தம்பி மகள் இருக்க குத்துக்கல்லு போல ஒண்ணு கூட்டி வந்த வீடு வரேன்னு கொண்டு வந்து 3 நாள் ஆகலடி. என்ன மாயம் போட்டாலோ, அது கவிதை தம்பி, கண்ணதாசன் கவிதை. என்ன மாயம் போட்டாலோ மந்திரம் போட்டாலோ தெரியல, இவன் மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி பின்னாடியே போறா, பின்னாடியே வாரா, பாருடான்னு சொன்னா பார்க்க மாட்டேங்கிறான், கேளுடான்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். ஆமா, என்ன பண்ணாரு தெரியலடி, 3 நாள்ல இப்படி மாத்தி விட்டா. சாட்டியான்னு என்னை ஒரு வார்த்தை கேட்டானே, இத்தனை வருஷம் கேட்டானே போட்டு திங்க வேண்டியதானே, அது என்ன சாட்டியான்னு ஒரு வார்த்தை. அப்புறம் நம்ம ஒரு வார்த்தை சொல்லுமே, இத்தனை வருஷம் அடுப்பாங்கரையில இருந்து 4 வெங்காயம் முடிக்கிறேனே, ஒரு நாளாவது நான் வெங்காயம் வெட்டமான்னு கேட்டிருப்பானா? இன்னைக்கு வந்த பொண்டாட்டிய வெங்காயத்தை பார்க்க விட மாட்டாண்டி, பார்த்தா கண்ணுல தட்டி வந்துருதா. என்னது மகளை கட்டி கொடுத்து மக பேச்சு மருமையன் கேட்டா இடிக்குதான், வந்த மருமக வச்ச மையம் கேட்டா கசக்குதுன்னா எப்படின்னு அப்படிதான் இருக்கு நிறைய இடங்கள்ல. ஆமா, வேற ஒண்ணும் இல்ல, அந்த அம்மாக்கு அதிகமான அன்பு மகமே இருக்கு. எங்க வந்ததுக்குள்ள நம்மளை மறக்க வச்சிருவாளோ, நம்ம வயது ஆக 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 மன அழுத்தம் அதிகமாகும். பெண்களுக்கு தான் முதல், அப்புறம் தான் ஆண்களுக்கு. அப்ப அந்த சூழல்ல எல்லாரும் இருக்கணும், கூட மகன் இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும், ஒரு சூழலை எதிர்பார்ப்பாங்க. அந்த நேரத்துல மகன் கொஞ்சம் மாற்றம் நடந்துக்கிட்டா அவங்களுக்கா மனசுக்குள்ள ஒரு எண்ணம், வேற ஒண்ணும் இல்லை. அதனால எனக்கு அந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. என் மாமியார் எனக்கு தாய் மாதிரி,
ஆமா, இந்த உலகத்துக்கே அவதான் தாய், நிச்சயமா எனக்கு அவதான் தாயா இருப்பான்றதுனால பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா வேலை போடவே நிலையானதே சுகமூராகவே மண்ணே உள்ளமான் போனே பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா என்னாலும் நம்மை விட்டு போகாத வசந்தம் போகாத வசந்தம் வானோடு ரோஜா ரெண்டு உறங்கும் தெல்லாடும் பூக்கள் எல்லாம் நிலையாக அழைக்கும் ஏதேதோ ஏழை மனம் நினைக்கும் தென்னகிடம் சோலை மலையிடம் நாளை தென்னகிடம் சோலை மலையிடம் நாளை மனிதனை வள்ளிக் கொண்டு காதோடு அன்பை மனம் பாடும் கண்கள் மூடும் பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா நிழலை போலவே நிலையாடுமே உடலுறாகுமே மண்மேலே துள்ளும் மான் போலே ஆளான சிங்கம் ரெண்டும் கைவீசி நடந்தாய் ஆகாயம் ஒன்றாய் வந்து வணங்குமோ சிங்கார சிங்கம் ரெண்டும் தேப்போடி அசைந்தாய் காலடிகள் பூந்து எல்லாம் அடங்கும் உங்களால் தானே உயிர் சுமந்தேனே உங்களால் தானே உயிர் சுமந்தேனே கையிரண்டில் முத்துச்சரம் காப்பாற்றி கட்டி வைத்தேனானே பாசம் தானே பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா லலலாலை போலவே விளையாடுமே சுகநூறாகுமே மண்மேலே உள்ளமான் போலே லாலா லலலாலா பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா லலலா பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா. ஆமா, பிள்ளை குழந்தை தாய்மை அப்படின்றது ரொம்ப பெரிது. அந்த மாதிரிதான் என்னுடைய மாமியாவும் இருப்பாங்கன்ற ஆசையோட சீக்கிரமாக போகணும், தோழிகள் எல்லாம் சந்திக்கணும். காலம் பொன் போன்றது. என் தோழிகள்கிட்ட சொன்னா போதும் இந்த காதல அவங்களே எல்லாரும் தெரியப்படுத்திடுவாங்கன்றதுனால அன்னக்கிளி பொண்ண தேடுதே 6 மாசம் 1 வருஷம் அவரம் பூமேனி வாடுதே அன்னக்கிளி பொண்ண தேடுதே 6 மாசம் 1 வருஷம் அவரம் பூமேனி வாடுதே அன்னக்கிளி பொண்ண தேடுதே நதியோடு புறத்தே